நம்ம இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஹாட் டாபிக், ஒரு ட்ரெண்டிங் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஐபிஓக்கு வருது அப்படின்றது தான். அதாவது செபி வந்து அப்ரூவல் குடுத்துட்டாங்க. ஸோ நாட்டோடைய நம்மளுடைய கண்ட்ரியோடைய மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு செபி வந்து கிரீன் சிக்னல் குடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 13,000 கோடி மதிப்புல இந்த ஷேர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும், இந்த ஐபிஓ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இப்போ ஐபிஓ அப்படின்னாலே வந்து பல இன்வெஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ வந்து லிஸ்டிங் கெயின் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஐபிஓ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், இதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் மாடலுடைய growth இருக்குது. ஸோ growth பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓ பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவுடைய பிக்கஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒன்று தான் இந்த எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் மட்டும் கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள் தங்களோட மணியை வந்து சர்வே பண்ணி நிர்வகித்து வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இந்த எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது மார்க்கெட் லீடர் மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக செபி அப்ரூவல் கொடுத்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓ உடைய அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டா கிட்டத்தட்ட 13,000 கோடி அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே இருக்குது. ஸோ அதனால இந்த வருஷத்தோட மோஸ்ட் வெயிட்டட் ஐபிஓ அப்படின்றது இந்த எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய ஐபிஓ தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐபிஓ உடைய என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே ஐபிஓ அப்படின்னாலே வந்து கம்பெனிஸ் வந்து நியூ ஷேர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து மணி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆஃபர் ஃபார் சேல் அந்த டைப்ல தான் வந்து வருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது எஸ்பிஐ தன்னோட ஃபாரின் பார்ட்னரான அமுண்டி அவங்களுடைய இருக்கிற சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்களாமா. ஸோ இதனால ஐபிஐ மூலமா வர்ற அந்த மணி வந்து கம்பெனிக்கு வந்து செல்லாது அப்படின்ற மாதிரியும், அந்த பங்குகளில் வந்து விற்கிற அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே வந்து ஃபுல் மணியும் வந்து போகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இதை பார்த்து சிலர் வந்து நெகட்டிவ் சிக்னலா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாலும், ஆனால் பல பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து லிஸ்டிங் வர்றப்போ வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஓஎஃப்எஸ் அப்படி சொல்லுவாங்களா, ஸோ இந்த ஓஎஃப்எஸ் உடைய ரூட் வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு காமன் ப்ராக்டிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எஸ்பிஐ உடைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு, பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த எஸ்பிஐ அப்படின்ற இந்த பிராண்டு அந்த நேமுக்கே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்தியாவுடைய பிக்கஸ்ட் பேங்க் லிஸ்ட்ல வந்து கஸ்டமர் ரீச் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேங்க்னா இந்த எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து கண்ட்ரி ஃபுல்லாக நம்மளுடைய இந்திய நாடு ஃபுல்லாக இருக்கிற பிரான்ச்சஸ் வந்து தௌசண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்றதுனால இந்த எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரியும், இது மூலியமா நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈஸியா வந்து அடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட மிகப்பெரிய ஏயுஎம், ஸ்ட்ராங் பிராண்ட் வேல்யூ அண்ட் கஸ்டமர் ட்ரஸ்ட், இது எல்லாமே இந்த கம்பெனியோடைய ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ எஸ்பிஐ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் செபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நம்ம ஐபிஓல அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாருடைய முக்கிய கொஸ்டினா இருக்குது. நீங்க வெறும் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை செய்யறீங்க அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஐபிஓவுமே லிஸ்டிங் டேல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஸோ இதனால இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர் growth மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐபிஓ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ இது மூலியமா இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷன். ஸோ ஐபிஓ உடைய பிரைஸ் வந்து அதிகமா இருக்குதா, அதே மாதிரி பீர் கம்பெனிஸ் உடைய பிரீமியம் வேல்யூவேஷன்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ரெண்டாவது ப்ராஃபிட் growth. ஸோ நம்மளுடைய கம்பெனியோடைய ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் கண்டினியூஸாக வந்து க்ரோத் ஆகுதா, பில்ட் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கணும், அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் ஏயுஎம் உடைய growth. ஸோ ஏயுஎம் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுதா, எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஏஎம்சியோட பிஸ்னஸ்ன்றது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸோட என்ஜினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓ இந்திய ஃபினான்ஷியல் செக்டரில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்
எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒன் சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பெனரேஷன் வந்து கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐபி கல்ச்சர் வந்து ரொம்பவே ஸ்பீடா வந்து பில்ட் ஆயிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 ட்ரெண்ட்ஸுமே வந்து ஏஎம்சி கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு growth ட்ரிகரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும். ஆனா ஐபிஓ அப்படின்னாலே இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற தாட்ட வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேல்யூவேஷனா இருக்கட்டும், பிசினஸ் growth-ஆ இருக்கட்டும், பிசினஸ் குவாலிட்டியா இருக்கட்டும், growth ப்ராஸ்பெக்ட்டா இருக்கட்டும், ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில்லா வந்து அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிறது தான் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் பண்ண வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ நீங்க எஸ்பிஐ உடைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்துச்சு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்? என்ன மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து இருக்கும்? எதுலலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.